ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بكلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. صدق الله العظيم. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட ஆயத்துகளில் காபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில உதாரணங்களை அவர்கள் பரிகாசமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் வழி கெடுக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை வழி தவறச் செய்து விடுகின்றான். அத்தகைய மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் முறிப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எந்த விஷயத்தில் சேர்ந்து வாழும்படியாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதையும் அவர்கள் உடைத்து விடுகின்றார்கள். இந்த பூமியிலே அவர்கள் குழப்பம் செய்து திரிகின்றார்கள். அவர்கள் நஷ்டவாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துக்களை நிராகரித்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக நம்ம மக்கள் ஆகிவிடுகின்றார்கள், இருக்கின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை இவர்கள் எப்படி நிராகரிக்கிறார்கள்? அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். மனிதன் அல்லாஹ்வை எப்படி நிராகரிக்கின்றான்? ஏனென்று சொன்னால், அவன் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் இந்த உலகத்திலே அமைத்து தந்திருக்கின்றான். அதற்கு தெளிவான அத்தாட்சிகள், ஆதாரங்கள் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதன் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கின்றான் என்று ஆச்சரியத்தோடு ஒரு வினாவை அல்லாஹ் தஆலா தொடுத்து அவன் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை பற்றி இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள்? எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள்? வகுந்தும் அம்வாத்தன் ஃபாஹியாக்கும், நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு உங்களை அவன் உயிர்ப்பித்தான். சும்ம யுமீத்துக்கும், பிறகும் உங்களை ஒரு தடவை அவன் மௌத்தாக்குகிறான், இறக்கச் செய்கின்றான், மரணிக்கச் செய்கின்றான். சும்ம யுஹ்யீக்கும், பிறகு ஒரு தடவை உங்களை அவன் உயிர்ப்பிக்கின்றான். சும்ம இலைஹி துர்ஜாஊன், பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இத்தகைய நிலையிலே நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் இந்த ஆயத்தில். இது மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய பல்வேறு உபகாரங்களை, பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா இதிலே சுட்டிக்காட்டி, இவ்வளவு பாக்கியங்களை செய்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறு நிராகரிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். அல்லாஹ்வை நிராகரிப்பது என்பது அல்லாஹ்வுடன் வேறொரு தெய்வத்தை வணங்குவது. எப்படி நீங்கள் வணங்குகிறீர்கள்? நிராகரிப்பது என்று சொன்னால், நிராகரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன வேலை செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வை தவிர வேறொரு தெய்வத்தை, வேறொரு பொருளை தங்களுக்கு தெய்வமாக, கடவுளாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். எப்படி இப்படி ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள் இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். ஏனென்றால் அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் தஆலா பின்னால் விளக்குகின்றார். எப்படி இவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, இது ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் இறந்து விட்டவர்களாக இருந்த நிலையில் உங்களை உயிர்ப்பித்தார். நீங்கள் இறந்து விட்டவர்களாக முதலிலே இருந்தீர்கள். இறந்து விட்டவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இறந்து விட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது, இப்போ மனிதர்கள் எல்லாம் பொதுவாக ஒரு மனிதன் உற்பத்தியாவது முன்னாலும் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நம்முடைய தாயினுடைய வயிற்றில் தந்தையுடைய விந்தின் மூலமாக மனிதன் குழந்தையாக உருவாகின்றான். விந்து அந்த கர்ப்பத்திலே போய் சேருவதற்கு முன்னதாக விந்து எப்படி இருந்தது? மனிதனுடைய நுத்வா, ஆணுடைய நுத்வா எப்படி இருந்தது? ரத்தமாக இருந்தது. ரத்தம் நுத்பாவாக மாறியது.
80 சொட்டு ரத்தங்கள் சேர்ந்தது ஒரு சொட்டு நுத்ஃபா. ஒரு துளி நுத்ஃபா விந்து என்பது 80 சொட்டு ரத்தங்கள் சேர்ந்தது. அதனுடைய சத்து, அதனுடைய சாரமாக ஒரு துளி விந்தாக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, அந்த ரத்தம் எப்படி வந்தது? மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் குடலின் மூலமாக செரிமானமாக்கப்பட்டு அதன் மூலமாக ரத்தம் உருவாகின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் பல்வேறு வகையான உணவுகளை மனிதன் சாப்பிடுகின்றான். அரிசி உணவு சாப்பிடுகின்றோம், கோதுமை மற்றும் உள்ள பொருள்கள். அதே மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு அல்லது ரொட்டிக்கு சால்னா என்பதை நாம் தயார் செய்தால் அதிலே நூற்றுக்கணக்கான பொருள்கள் கலந்து இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான பொருள்களுடைய கலவைதான் சால்னா என்பதாக, குழம்பு என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அதாவது மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய பல்வேறு பொருள்கள், நூற்றுக்கணக்கான பொருள்கள் சேர்ந்தது உணவாக மாறுகின்றது. அந்த உணவு உடலுக்குள்ளே சென்ற பின்னால் குடலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, அற்புதமான பொருளின் மூலமாக அந்த உணவுப் பொருளை ரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்தால் அமைத்து வைத்திருக்கின்றான். அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை இதுவரைக்கும். மனுஷன் யாராவது ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு சாப்பாட்டெல்லாம் மனுஷன் சாப்பிடுற மாதிரி வாயில போடுற மாதிரி அந்த மிஷின்ல போட்டு அதை சுத்த விட்டு ரத்தமாக வரக்கூடிய மிஷின் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா பிளட் பேங்க் எல்லாம் தேவையில்லை, ரத்த சேமிப்புங்கிறதெல்லாம் தேவையில்லை. அவனே ரத்தத்தை உற்பத்தி பண்ணிக்குவான். அப்படி உற்பத்தி பண்ணாலும் கூட அப்புறம் ஏ பி குரூப் எல்லாம் பிரிக்கிறது வேற கஷ்டம். எல்லா குரூப்பையும் தனித்தனியா அந்த மிஷின்ல இருந்து உற்பத்தி செய்ய முடியாது. இது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய குதிரத்து. 2 பேரும் ஒரே மாதிரி உணவு தான் சாப்பிடுறாரு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி உணவு சாப்பிடுறோன்னு வச்சுங்க. உள்ளே போன பின்னால அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ரத்தம் மட்டுமா உற்பத்தி ஆகுது? பித்தம் உற்பத்தி ஆகுது, சளி உற்பத்தி ஆகுது, கோழை உற்பத்தி ஆகின்றது, சதை உற்பத்தி ஆகின்றது, எலும்பு உற்பத்தி ஆகின்றது, எலும்பினுடைய மஜ்ஜை அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்து உற்பத்தி ஆகின்றது, கண்களுக்கு வேண்டிய பார்வை உற்பத்தி ஆகின்றது, காதுகளுக்கு கேள்வி உற்பத்தி ஆகின்றது. சாப்பிடாம இருந்தாலும் காது அடைச்சிக்கும். 4 நாளா சாப்பிடலங்க காதெல்லாம் அடைக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடல காது அடைச்சிக்குது. 4 நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு கண்ணெல்லாம் இருண்டு போகுது அப்படின்னு சொல்றான். அப்போ கண்ணெல்லாம் இருட்டா இருக்கு, கண்ணு பார்வை தெரியல சாப்பிடாதனால. இப்ப பார்வை கொடுக்கக்கூடியது அந்த உணவு, கேள்விக்கு சக்தி தரக்கூடியது உணவு. 4 நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு பேசவே முடியல, நாக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப பேசுவதற்கு உணவு தேவை, பார்ப்பதற்கு, நடப்பதற்கு, பிடிப்பதற்கு, எல்லா வகையான சிந்திப்பதற்கும் கூட உணவு தேவை. ஏன்பா ஒண்ணுமே சும்மா படுத்து கிடக்குற, ஒண்ணுமே மூளையில ஓட மாட்டேங்குது, சாப்பாடே இல்லை, வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, அதனால மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அந்த உணவு அப்படிங்கிறது மனிதனுடைய குடலுக்குள் போடப்பட்ட பின்னால் அந்த குடலிலே ஒரு திரவத்தை அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்கின்றான். ஒரு அற்புதமான திரவம். அது அந்த உணவுப் பொருள்களோடு கலவையாகும் பொழுது அது ரத்தமாக, அந்த மிஷின் அரைக்கும் பொழுதுதான் அது ரத்தமாக மாறும். இப்ப ரத்தமாவதற்கு முன்னால பல்வேறு பொருள்களாக இருந்தன. அந்த பொருள், அந்த பல்வேறு பொருள்கள், இப்ப அரிசி அல்லது சால்னா, அதுக்கு வேண்டிய கறி, பெரிய மிளகா, புளி, உப்பு, அதுக்கு வேண்டிய எல்லா விதமான சாமான்கள். இந்த சாமான்கள்லாம் முதல்ல எங்க இருந்துச்சு? உணவாக தயாரிக்கப்படுவதற்கு முன்னால. உதாரணமாக ஒரு பிளேட்ல சாப்பாட்டை வச்சு சாப்பிடணும், அரிசி சோறு சாப்பிடணும். அந்த சோறு பருக்கைகளாக, ஒவ்வொரு பருக்கைகளாக பல ஆயிரக்கணக்கான பருக்கைகள் நம்முடைய வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போயிடுது. இந்த பல ஆயிரக்கணக்கான பருக்கைகள் சாப்பாட்டுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு? அரிசியா இருந்துச்சு. அரிசிக்கு முன்னால எப்படி இருந்துச்சு? நெல்லா இருந்துச்சு. அந்த நெல் வருவதற்கு முன்னால எப்படி இருந்துச்சு? வயல்ல கதிர்களா இருந்துச்சு. கதிர் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லாம வெறும் சாவியா இருந்துச்சு, ஒண்ணும் இல்லாம இருந்தது, எந்த விதமான பொருளும் இல்லாமல் இருந்தது, நசுக்குனா ஒண்ணும் தெரியாது. அதுக்கு பின்னால அது விளைஞ்சு நெல்லாக ஆச்சு. சரி, அந்த நெல்லுடைய அந்த அடி பாகம் இருக்கின்றது, அசல் பாகம், அதனுடைய அந்த கதிர், நெல்லுடைய அந்த கதிர், அது கதிராக உருவாவதற்கு முன்னால என்னவா இருந்துச்சு? அது ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு, எந்த பொருளும் இல்லாம இருந்தது. சரி, மனிதன் சாப்பிடக்கூடிய இந்த உணவு இருக்கின்றதே, நாம ஒரு பிளேட்ல போட்டு சாப்பிடுறோம். சாப்பிடக்கூடிய அந்த உணவுல சால்னா ஊத்துறோம், அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன. இந்த பொருள்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த இடத்துல என்னது மேடவாக்கம், இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறோம். சாப்பிடக்கூடிய இந்த பொருள்கள் இந்த பகுதியில் இருந்து சம்பாதிக்கப்பட்ட பொருள் அல்லது, உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே அணுக்களாக, அணு துகள்களாக இருந்த பல்வேறு பொருள்கள் ஒன்றாக சேர்ந்து உணவாக மாறி நம்ம தட்டையில இங்க உட்கார்ந்து இருக்குது. முன்னால ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் டீ குடிப்போம். அந்த டீக்குடைய அசல் பொருள்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தேயிலை எங்க மெட்ராஸ்ல விளையுது, எங்கேயோ ஒரு இடத்துல விளைஞ்ச தேயிலை.
அதற்கு சத்துக்கள் எங்கிருந்து வந்துச்சு? அது பூமியில இருந்து கிடைச்சிச்சு. பிறகு அது அந்த பூமி எங்க ஒரு சமயம் சிலோன்ல இருந்து விளைஞ்சிருக்கலாம், அல்லது ஊட்டியில இருந்து விளைஞ்சிருக்கலாம், அல்லது இந்த பக்கம் கம்பம் கூடல் ஒரு பக்கம் விளைஞ்சிருக்கலாம். அந்த டீ இலை, அந்த பூமியில இருந்து விளைஞ்ச இலைய கொண்டு வந்து இங்க போட்டு டீ ஆக்கி நம்ம இங்க உட்கார்ந்து குடிக்கிறோம். இப்ப இதெல்லாம் இதற்கு முதல்ல இந்த டீயாக ஆக்கப்படுவதற்கு முன்னால அந்த தேயிலைக்கு முன்னால அது எதுவுமே இல்லாத ஒரு பொருளாக இருந்தது. ஆக நாம் சாப்பிடக்கூடிய பொருள்கள் அசலிலே எதுவுமே இல்லாமல் இருந்தன, ஒரு பொருள் என்று சொல்லப்பட முடியாத நிலையில் இருந்தன. அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் உருவமாக அல்லாஹ்தால் ஆக்கி, அது அரிசி, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் சால்னா, கறி, அதுல ஜீரகம், மிளகு, பருப்பு, வெந்தயம், உப்பு, அப்படி இப்படி எல்லா பொருளையும் உருவமாக ஆக்கி அல்லாஹ்தால ஒரு கலவையாக ஆக்கி அதை மனிதனை சாப்பிட வச்சு சாப்பாட்டில் ரத்தத்தை உண்டாக்கி ரத்தம் நுத்துபாவாக ஆக்கி அந்த நுத்துபா என்ற விந்தாகிறது தந்தையினுடைய முதுகன் தண்டிலே தனிப்படுத்தி வைத்து அதை அல்லாஹ்தால பிறகு அதை தாயினுடைய கர்ப்பத்திலே செலுத்தி தாயினுடைய கர்ப்பத்திலே பல்வேறு வகையான நிலைகளுக்கு பிறகு அல்லாஹ்தால மனிதனாக உற்பத்தி ஆக்கின்றார். இப்ப முதல்ல நீங்க எங்க இருந்தீங்க? நம்ம எங்க இருந்தோம்? எதுவுமே இல்லாத பொருளாக இருந்தோம், மையத்தா இருந்தோம், எதுவுமே இல்லாத மையத்தாக இருந்தோம். இப்ப ஒரு அரிசி அல்ல அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அரிசிக்கு அசலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அதை உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், உயிரற்ற பொருளாக இருந்தது. அத அல்லாஹ் சொல்றான், குந்தும் அம்பாத்தன், நீங்கள் மௌத்தானவர்களாக இருந்தீர்கள், வெறும் பிணங்களாக மையத்துகளாக நீங்கள் இருந்தீர்கள். அதாவது எதுவென்று சொல்லப்பட முடியாத ஒரு பொருளாக இருந்தீர்கள். அதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இப்படி சொல்லி காட்டுகின்றான், ஹல்லதா அலல் இன்சானி ஹைலும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா. எதுவென்று கூறப்படாத ஒரு பொருளாக இருந்தானே அந்த மனிதன், தன்னை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. நம்மளே நினைச்சு பார்க்க, நம்ம எப்படி இருந்தோம்? இப்படி எல்லாம் அழகான உடைகளை உடுத்திக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறோம். நான் இல்லாம ஒரு காலம் இருந்தேன்ல, எனக்கு 55 வயசு அப்படின்னு சொன்னா 56 வருஷத்துக்கு முன்னால் நான் எங்க இருந்தேன்? 56 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல என்ன பொருளா இருந்தேன்? எந்த பொருளாக நான் இருந்தேன்? இந்த பொருளாக நான் இருந்தேன் என்று சொல்லுவதற்கு என்ன பொருளா இருந்தேன்? எந்த பொருளும் இல்லைனா பொருள் என்று சொல்லப்பட முடியாத பொருளாக இருந்தேன். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். ஒண்ணுமே இல்லாம இருந்து ஒரு மனிதனாக உன்னை உற்பத்தி செய்து வெளியே கொண்டு வந்து உலா விட்டுருக்கானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீ எப்படி மறுக்கிற அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்க எப்படி நிராகரிக்கிறீர்கள்? வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் மௌத்தானவர்களாக இருந்தீர்கள், எந்த பொருள் என்று சொல்லப்பட முடியாத இறந்து விட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். ஃபாஹியாக்கும், உங்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தார். பாருங்க, உயிராக்கி அழகான ஒரு பொம்மை, பேசக்கூடிய பொம்மை. பொம்மை நான் சொன்னா அழகான இந்த மனிதன் என்ற இந்த பொருள் இருக்கின்றது, இது அல்லாஹ் என்ற குயவன் செய்த ஒரு பாண்டம், ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் சொன்னா, உலகத்திலே யாருமே செய்ய முடியாத பாத்திரம், உலகத்திலே எந்த பொருளுக்கும் ஒப்பில்லாத பாத்திரம் மனிதன் என்பவன். உலகத்தில் எந்த பொருளையாவது மனிதனோடு ஒப்பிட முடியுமா? மனிதன் மாதிரி இந்த பொருள் இருக்கின்றது அப்படின்னு. குரங்கு இருக்குது, அந்த குரங்குல மனித குரங்கு இருக்குது, குரங்குல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறா. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனை அவனை பிடிச்சு நீ குரங்கு மாதிரிப்பா அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்குவான்? அவனே ஒத்துக்க மாட்டான். யார் குரங்கிலிருந்து வந்து டார்வின் சொன்னாங்க அப்படின்னு, டார்வின் கொள்கைன்னு சொல்றோம், அந்த டார்வின்ங்கிற ஆளை பிடிச்சி அவனை கொண்டு வந்து நீயும் குரங்கு ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லு, அல்லது குரங்கு மாதிரி ரெண்டு ஒண்ணு அல்ல, குரங்கு மாதிரி நீ அப்படின்னு சொன்னா கூட அவன் உதப்பான, அதை அவன் ஒத்துக்க மாட்டான். ஆக எந்த பொருளை கொண்டும் மனிதனை ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிராணியாக, ஒரு பொருளாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். அதை நினைவு கூறும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்து விட்டவர்களாக இருந்தீர்கள், ஃபாஹியாக்கும், உங்களை அவன் உயிர்ப்பித்தானே, அப்படிப்பட்ட ரப்பை, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீர்கள்? இதுக்கு பல்வேறு விளக்கங்கள். நீங்கள் இறந்து விட்டவர், சரி, அடுத்த பூராத்தை சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையின் மூலமாக பின்னால வேற சொல்றான், இந்த நீங்கள் மௌத்தானவர்கள் இறந்து விட்டவர்களாக இருந்தீர்கள், உங்களை உயிர்ப்பித்தான் அப்படிங்கிற சொல்றதுலயே ஆயிரக்கணக்கான நிஅமத்துகளை உள்ளடக்கி, ஆயிரக்கணக்கான பாக்கியங்களை உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப பாருங்க, நம்ம முன்னால சொன்னபடி நம்ம மனுஷனா இருக்கிறோம், எவ்வளவு அழகா நான் பேசுறேன், எவ்வளவு அழகா நீங்க கேட்கறீங்க, எவ்வளவு அழகா நம்ம தொழுதும் அல்லாஹ் தஆலா, எப்படியெல்லாம் நம்ம உடலை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஒரே மரம் மாதிரி அப்படியே நிக்க ஒரே நிலையாக இல்லாமல் குனியறது, நிமிர்றது, பாக்கிறது, தலையாசிக்கிறது, திருப்புறது, அந்த பக்கம் இந்த பக்கம் பின்னால முன்னால எல்லாம் பார்க்க. ஒரு மரம் பாக்குது, அப்படி மரம் எல்லாத்தையும் இப்படி சுத்தி சுத்தி பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாது. மரத்துக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்றோம், அது ஒரு விதமான உயிர்.
அதே மாதிரி மிருகங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆடு மாடு கோழி அப்படிப்பட்ட பிராணிகள் மிருகங்கள் பறவைகள் இதுக்கெல்லாம் உயிர் இருக்குதுதான். ஆனா மனிதனை போன்று உயிர் இருக்குதா? அதுக்கு மனிதனை போன்று கண்ணு இருக்குதா? கண்ணு இருக்கு, மனிதனை போல பார்க்க முடியாது. காது இருக்கு, மனுஷனை போல கேட்க முடியாது. கை இருக்குது, மனுஷனை போல பிடிக்க முடியாது. கால் இருக்குது, மனுஷனை போல நடக்க முடியாது. இதயம் இருக்குது, மனிதனை போன்று சிந்திக்க முடியாது. மூளை இருக்குது, மனிதனை போன்று அந்த இயக்கம் கிடையாது. எல்லாத்துக்கும் மூளை இருக்கு, ஆட்டுக்கும் மூளை இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுறோம். அதே மாதிரி தான் மூளை மனுஷனுக்கு 1600 கிராம்ல இருந்து 1400 கிராம் வரைக்கும் ஒரு ஆணுடைய மூளை, ஆணுக்குரிய மூளையுடைய அளவு இருக்குது. ஆனா ஆட்டுக்கும் அதே மாதிரி மூளை இருக்குது, 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்குது. ஆனா அந்த மூளை இந்த மூளை ஒண்ணா? எவ்வளவு அற்புதமாக மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்திருக்கின்றான் அப்படிங்கறத சிந்தித்து பார்க்கும்படியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த 2 வார்த்தைக்குள்ளேயே பல ஆயிரக்கணக்கான நியாமத்துகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும், மறுக்க கூடாது, அல்லாஹ் மறுக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். குந்தம் அம்வாத்தன், நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இறந்து விட்டவர்களாக இருந்தீர்கள், பிறகு உங்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தான். இன்னும் சில விளக்கங்கள் அதுக்கு பின்னால சொல்லுவோம். சும்மா யுமீத்துக்கும், பிறகு உங்களை மௌத்தாக்கினார். இந்த உலகத்துல முதல்ல ஒண்ணுமில்லாம இருந்தீங்க, அப்புறம் உயிர் கொடுத்தான். இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்க்கையை கொடுத்தான், ஹயாத்தை கொடுத்தான். ஹயாத்துக்கு பின்னாலும் அப்புறம் மௌத்து. சும்மா யுமீத்துக்கும், பிறகு உங்களை அவன் மௌத்தாக்கினார். உங்களுடைய தவணை முடிந்த நேரத்தில் உங்களை மௌத்தாக்குகின்றான். சும்மா யுஹ்யீக்கும், பிறகு உங்களை உயிர்ப்பிக்கின்றான். அப்புறம் ஒரு தடவை அது கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக வேண்டி உயிர்ப்பிக்கின்றான். சும்மா இலைஹி துர்ஜஊன், அப்படி உயிர்ப்பிச்சு சும்மா விட்டுறதல்ல. அப்புறம் 2வது உயிர்ப்பித்தல் அப்படின்னு வரும்பொழுது அவன் சன்னிதானத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் நிறுத்துவான். சும்மா இலைஹி துர்ஜஊன், பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அவன் முன்னால போய் நின்று ஆகணும் கண்டிப்பா. இந்த உலகத்துல நீங்கள் ஹயாத்தா இருக்கும்போது என்னென்ன செஞ்சீங்களோ, முதல் ஹயாத்துல, முதல் வாழ்க்கையுடைய ஜீவியத்திலே நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அதை 2வது ஜீவியத்திலே நீங்கள் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். 2வது ஜீவியம், முதல் ஹயாத்துல, இப்ப இருக்கிறது இந்த முதல் ஹயாத், இந்த ஹயாத்துல நாம் என்னென்ன செய்தோமோ அதையெல்லாம் அணுவணுவாக அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் 2வது ஹயாத்துல என்று அல்லாஹ் சொல்லி காட்டி என்கிட்ட வந்துதான் ஆகணும். எந்த மனிதரும் எந்த பொருளும் எந்த சக்தியும் எனக்கு முன்னால் வந்து நிக்காம போக முடியாது, எவரும் என்னை விட்டு தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லிக்க. அந்த நேரத்தில் இந்த ஹயாத்துல, இந்த முதல் ஹயாத்தில் நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அதற்குரிய கூலி எல்லாம் உங்களிடத்துல நான் வாங்குவேன். மற்ற வேற கருத்தையும் அல்லாஹ் சொல்றேன். இதுல அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ரூஹை பிரதானமாக குறிப்பிடுகின்றான். மனிதனுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், அப்புறம் நுத்துஃபாவாக ஆனோம். பல்வேறு பிரச்சனைக்கு பொருள்களுக்கு பின்னால விந்துவாக, அந்த விந்து தாயினுடைய கர்ப்பத்தில போனது. தாயினுடைய கர்ப்பத்தில சுமார் ஒரு 4 மாசம் வரைக்கும் எந்த விதமான அசைவில்லாத, சலனம் இல்லாத, உயிரற்ற ஒரு பொருளாகவே அது கிடந்தது. முதல்ல நுத்துஃபாவாக இருந்து ஒரு 40 நாள், பிறகு 2வது 40 நாள் அல்லாஹ் சொல்லுகின்றான் சும்ம அலகத்தன், அந்த நுத்துஃபாவை அலகாவாக, இரத்த கட்டியாக, குழகுழப்பான ஒரு சதை பிண்டமாக நாம் உண்டாக்கினோம் என்று சொல்லுகின்றான். சும்ம ஹலகனல் அலகத முலுகத்தன், பிறகு அந்த சதை துண்டு, அதாவது ரத்தமும் சதைகளும் சேர்ந்து குழகுழப்பான அந்த துண்டை ஒரு சதை கட்டியாக நாம் உண்டாக்கினோம், சதை கட்டியாக உண்டாக்கினோம். சும்மா ஹலகனல் அலகத முலுகத்தன், அதாவது அதற்கு பிறகு அந்த சதை துண்டுக்கு எலும்புகளை நாம் அணிவித்தோம் என்று அல்லாஹ் வரிசையாக அதை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஆக மனிதனுடைய உற்பத்தி மிக அற்புதமானது. இப்ப அந்த உயிரில்லாத அந்த பொருளுக்கு ஒரு 4 மாதங்கள் கழித்த உடனே, 40 தினங்கள் கழிந்த உடனே 4வது மாதத்தினுடைய கடைசியிலே அல்லாஹ் ரூஹை செலுத்துகின்றான். அல்லாஹ் அந்த ரூஹை செலுத்துவதை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய ரூஹை ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ரூஹ் என்பது அல்லாஹ் தாலாவிடத்திலிருந்து அவனுடைய கட்டளை படிக்க வந்த ரூஹ், அதனை நான் ஊதினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டி, ஒன்றுமில்லாத, அசைவில்லாத, எந்த விதமான சலனம் இல்லாத அந்த பொருளை சலனமாக கூடிய, அசையக்கூடிய ஒரு பொருளாக உண்டாக்கினான் அல்லாஹ். 4 மாசத்துக்கு பின்னால பார்த்தா தாயினுடைய வயிற்றுல கைய வச்சு பார்த்தா உள்ள இருக்கிற குழந்தை உதைக்கும், அது குத்தும், உள்ள இருக்கும்போது எல்லா வேலையும் செய்யும். இப்ப அந்த தாய்க்கு அப்போ உணர்வு தெரிகின்றது, குழந்தைக்கு உயிர் வந்து விட்டது அப்படிங்கறது காணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராத்திரிக்கு படுப்பா, அந்த நேரத்தில் எந்த விதமான சலனம் இல்லாம இருக்கும். 4வது மாதம் என்று வைத்துக் கொண்ட காலையில் எழுந்தவுடன் ஒரு விதமான ஊசாட்டம் வயிற்றுக்குள்ள தெரியும்.
அந்த குழந்தை அசைவது தெரியும், ஆடுவது தெரியும், கையால காலால உதைக்கிறது தெரியும், எல்லா விதமான உணர்ச்சிகளும் தெரியும். இப்ப அந்த அப்படி அந்த ஆடக்கூடிய, அந்த குழந்தை உதைக்கக்கூடிய, அந்த குழந்தை துள்ளக்கூடிய நிலை இருக்கின்றதே, அது தாய்க்கு சிரமமாக இருக்காது. அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான நிலையை ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த தாய்க்கு அது இன்பமாக இருக்கணும். அப்படி ஆடக்கூடிய நிலை, மாறக்கூடிய நிலை, அது துள்ளக்கூடிய நிலையெல்லாம் தாய்க்கு இன்பமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறார். பெரிய அற்புதம் அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய பெரிய குத்ரத். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை அந்த குழந்தைக்கு செலுத்தி அதன் மூலமாக உயிர் உள்ள பொருளாக அதனை ஆக்குகின்றார். பிறகு அது முழுமை வடிவம் பெற்றதாக வெளியே வருவதற்கு பல்வேறு விதமான காலங்களை, பல்வேறு விதமான பருவங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்னால் சுமார் 10 மாதம், அதாவது 9 மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை வெளிவர செய்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை சொல்லும் பொழுது மிக அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதன் இருக்கின்றான், இவன் தான் எப்படி வெளியே வந்தான், எந்த வழியிலிருந்து வெளியே வந்தான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அபசவத்தவல்லா என்ற அந்த சூறாவினுடைய பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் மனிதனுடைய பிறப்பை பற்றி. அந்த பிறப்பதற்காக, மனிதன் பிறப்பதற்காக, அந்த குழந்தை பிறப்பதற்காக வேண்டி தாயினுடைய அந்த வழியை மிக எளிதாக ஆக்கி கொடுத்த அந்த தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நியாமத்துகளுக்கு பின்னால் உங்களை ஒரு உயிர் பொருளாக அல்லாஹ் தஆலா இந்த வெளியே உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றானே, நீங்கள் எப்படி அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நிராகரிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இதுல 2 மௌத் 2 ஹயாத், அதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். குந்தும் அம்வாத்தன் ஃபஹயாக்கும், நீங்கள் மௌத்தானவர்களாக இருந்தீர்கள், உங்களை அவன் உயிர்ப்பித்தான். சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும், பிறகு அவன் உங்களை மௌத்தாக்கினான், பிறகு உங்களை ஹயாத் ஆக்கினான். 2 மௌத் 2 ஹயாத் சொல்லி காட்டுகின்றான். இந்த முதல் மௌத்து அப்படிங்கிறது, இப்ப நான் முதல்ல சொன்னபடி நம்ம எந்த பொருளும் இல்லாமல் இருந்தோம், அதாவது மையத்தை போன்று இருந்தோம். கர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நுத்ஃபாவை செலுத்தி உயிர் கொடுத்தான். இது ஒரு உயிர், இது ஒரு ஹயாத். அதாவது முதல்ல மௌத்தானவர்களாக இருந்தோம், இந்த உலகத்துல இப்ப ஹயாத்தானவர்களா இருக்கிறோம். பிறகு ஒரு காலம் வரும், ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னால, அவன் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால மறுபடியும் மௌத்தாகிறோம். அப்புறம் திரும்ப அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல கேள்வி கணக்குக்காக வேண்டி எழுப்புகின்றான். அது ஒரு ஹயாத். 2 மௌத் 2 ஹயாத். இவ்வளவு தெரிஞ்சு போச்சா? இதுல வேறு வேறு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த முதல் மௌத் என்பது, இப்ப நான் சொன்னது முதல்ல ஒரு கருத்து, என்ன எந்த பொருளும் இல்லாமல் இருந்தோம் அப்படி சொன்னா மௌத்தா இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னொரு கருத்து என்ன கேட்டா, முதல் மௌத் அப்படிங்கிறது ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில், அதாவது நம்ம உயிர் அணுக்களாக நாம் இருந்தோம். ஒரு காலத்துல உயிர் அணுக்களாக இருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்கள் தோன்றுவார்களோ அவர்கள் அனைவரையும் அணுக்களாக, சின்ன சின்ன அணுக்களாக அல்லாஹ் தஆலா தயார் செய்து விட்டான், உற்பத்தி செய்துட்டான். நம்ம எல்லாம் அணுக்களாக இருந்தோம். அணுக்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முதல் மனிதனில் இருந்து கடைசி கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் உற்பத்தி ஆவார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சின்ன சின்ன அணுக்களாக ஆக்கி வைத்தான் என்று சொன்னால், இந்த ஒரு கையில அடக்கி விடலாம் அத்தனை பேரையும். அந்த அணுக்கள் பூரா எவ்வளவு இருக்கும்? இந்த கைக்குள்ள இருக்கும். அவ்வளவு ஒரு பிடி என்று சொன்னால், ஒரு பிடிக்குள்ள இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் அடக்கப்படுவார். நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன், ஒரு அணுங்கிறது எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா, ஒரு அதாவது உருப்பெருக்கி, அந்த உருவத்தை பெருக்கி காட்டக்கூடிய மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதுல ஒரு அணுவை பெருக்கிறான். 1,00,000 தடவை அதிகமாக அதனை பெருக்கி பார்த்தால், ஒரு அணுவை 1,00,000 தடவை அதிகமாக பெருக்கி பார்த்தால், ஒரு எள்ளுடைய, ஒரு சின்ன எள்ளுடைய அளவு இருக்குது. எள்ளு இருக்கின்றதே, நல்லெண்ணெய் எடுக்கிற மாதிரி எள்ளு, அந்த எள்ளுடைய அளவு, ஒரு சின்ன எள்ளுடைய அளவு தான் 1,00,000 தடவை ஒரு அணுவை பெருக்கி பார்க்கக்கூடிய அளவு இருக்கும். இதை இன்னொரு விதமா விளக்கம் சொல்ல போனா, ஒரு குண்டூசி இருக்குது பாருங்க, அந்த குண்டூசியினுடைய கொண்டை, அதனுடைய மேல் பகுதியில சுமார் 36 லட்சம் அணுக்களை அதுல வைக்கலாம். ஒரு குண்டூசியினுடைய கொண்டையின் மீது எத்தனை லட்சத்தை வைக்கலாம்? எத்தனை லட்சம் அணுக்கள் இருக்கும்? 36 லட்சம் அணுக்களை ஒரு குண்டூசியினுடைய கொண்டையின் மீது வைக்கலாம். அப்படின்னு சொன்னா ஒரு அணு எவ்வளவு பெருசு இருக்கும்? அது மாதிரி அணுக்களாக நாம எல்லாம் இருந்தோம். அந்த அணுக்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா அப்படின்னு கேட்டான். எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நாம் சொன்னோம், காலு பலா, ஆம், நீ என்னுடைய ரட்சகன், நீ எங்களுடைய ரட்சகன் தான், ரப்பு தான் என்பதாக ஒப்புக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்ப அந்த அணுக்களாக இருந்த காலம் இருக்குது பாருங்க, அது உயிர் உள்ள காலம். அணுக்கள் ஒண்ணா, அதுக்கு உயிர் இருந்துச்சு.
ஏதோ ஒரு வகையில உயிர் இருந்துச்சு. இப்ப இருக்கிற மாதிரி ஹயாத் அல்ல, ஏதோ ஒரு வகையில ஒரு உயிர் இருந்தது. உலகத்திலேயே ஒவ்வொரு பொருளும் பல்வேறு விதமான செல்களால் அமைக்கப்பட்டன. மனிதனுடைய உடல் அப்படின்னு சொன்னா பல கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்தது இந்த உடல். அது போன்று ஒவ்வொரு பொருளும், ஒரு ஈயை எடுத்துக்கொள்வோம், ஒரு கொசு அல்லது அதை விட ஒரு சின்ன பூச்சி என்று சொன்னால் அதுல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான அணுக்கள் சேர்ந்ததுதான், செல்கள் சேர்ந்ததுதான் ஒரு பூச்சியாக. ஒரே ஒரு செல்லுடைய பூச்சியும் உலகத்தில் இருக்கிறது. அதுக்கு பேர் அமீபா அப்படின்னு சொல்லணும். அமீபாங்கிற ஒரு செல் கொண்ட பூச்சி, ஒரே ஒரு செல்லு தான் அதுக்கு இருக்கு. ஒரு செல்லுங்கிறது இந்த அணுன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு பொருள், ஒரு சின்ன இது. இப்ப மனிதன் உற்பத்தி ஆக்கப்படுவதற்கு முன்னாலே அணுக்களாக இருந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த அணுக்களை பார்த்து கேட்டானே, உங்களுடைய ரப்பல்லவா அப்படின்னு கேட்டேன். நம்ம எல்லாம் ஆமான்னு சொன்னோமே, அப்ப உயிர் இருந்துச்சா இல்லையா? உயிர் இருந்தது. அப்ப அந்த உயிர் இருப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்தோம்? அணுக்களாக இருப்பதற்கு முன்னாலே எப்படி இருந்தோம்? மௌத்தாயிரும். இப்ப முதல் மௌத்து அப்படிங்கிறது அந்த அணுக்களாக இருப்பதற்கு முன்னால இருந்த நிலை. அந்த அணுக்களாக ஆக்கலாம் பாருங்க, அது ஹயாத்து. அதே ஹயாத்து தான், அந்த அணுக்களாக இருந்த அந்த ஹயாத்து தான், அந்த அணுக்களை தான் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய பல்வேறு பொருள்களிலே கலவை செய்து அதை நுத்வாவாக தந்தையினுடைய உடலிலே ஆக்கி, பிறகு தாயாருடைய கர்ப்பத்திலே ஆக்கி, பிறகு அதற்கு ரூஹ் என்று வேறொரு விதமான அமைப்பை கொடுத்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா வர செஞ்சான். அப்ப ரெண்டாவது அந்த ஹயாத் அப்படிங்கிறது அந்த அணுவிலிருந்து ஆரம்பமாகின்றது இந்த மௌத் வரைக்கும். இந்த உலகத்துல வந்து மௌத் ஆரம்பம் வரைக்கும், அது வரைக்கும் அந்த ஹயாத் இருக்கு. அந்த ஹயாத்துக்கு முன்னால் உள்ள மௌத் என்பது அணுக்களாக இருப்பதற்கு முன்னால் உள்ள நிலை, அணுக்களாக இருப்பதற்குள்ள முன்னால் உள்ள நிலை. இரண்டாவது உள்ள ஹயாத்துங்கிறது இந்த மௌத் வரைக்கும். அப்புறம் மூணாவது ஹயாத் என்பது, மூணாவது மௌத் என்பது இந்த உலகத்தில் மௌத் ஆவது அடுத்த இரண்டாவது மௌத். அதற்கு பிறகு எழுப்பப்படுவது, உயிர்ப்பிக்கப்படுவது என்பது இரண்டாவது ஹயாத். இப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி பல்வேறு விளக்கங்கள் சொல்றாங்க. நமக்கு எல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் சொன்னா குழம்பி போயிடும். அதனால ஒரு 2-3 சொல்லி நிறுத்திக்கும் அதை. ஏன்னா இதுக்கு 7-8 விதமான விளக்கங்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது சொன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் தனியா. எல்லாத்தையும் சொன்னா அஜித் என்ன சொன்னாரு அப்படின்னு அப்புறம் கடைசியில கேட்பீங்க, என்ன சொன்னாருன்னு தெரியாது. அதனால இப்போ 2 விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, அதோட நிறுத்திக்குவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. முதல் மௌத் என்பது, முதல் அல்லாஹ் தஆலா குன்தும் அம்வாத்தன், நீங்கள் மௌத்தானவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அது இந்த நுத்ஃபாவாக இருந்தது இருக்கின்றதே, மனிதன் நுத்ஃபாவாக தாயினுடைய வயிற்றில இருந்தது, அதுவே மனிதன் இறந்து விட்டவனாக இருப்பதுதான். அதற்கு பிறகு 4வது மாதத்தில் அந்த மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ரூஹ் ஊதப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்தானே, அது முதல் ஹயாத். பிறகு இந்த உலகத்திலே மௌத்தாகின்றானே, அது 2வது மௌத்து. பிறகு எழுப்பப்படுகின்றானே, அது 2வது ஹயாத். ஆக 2 மௌத்து 2 ஹயாத். அதான் இந்த 2 மௌத்து 2 ஹயாத்துங்கிறது பல்வேறு விளக்கங்கள். அதுல இந்த முதல் மௌத்து முதல் ஹயாத் அப்படிங்கிறது பல விளக்கங்கள் இருக்கின்றன. 2வது மௌத்து 2வது ஹயாத் அப்படிங்கிறதுல வித்தியாசமே கிடையாது. 2வது மௌத்துங்கிறது இந்த உலகத்துல மௌத்தாகிறது, 2வது ஹயாத்துங்கிறது உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது, பின்னால் மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவது. அவ்வளவு. இதுல இன்னொரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்திற்கும் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, 2வது மௌத்து, உலகத்துல மௌத்தா போறோம், 2வது சும்மா யுஹ்யீக்கும், பிறகு உங்களை அவன் எழுப்புகின்றான், ஹயாத் உங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னா, இப்ப கபர்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்க, மனிதன் கபர்ல கிடக்கிறான். அந்த கபருடைய வாழ்க்கை என்பது ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கை என்பதாக சொல்லப்படும். அதுலயும் மனிதன் ஹயாத்தாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு முன்னால கூட விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. எப்பொழுது எழுப்பப்படுகின்றானோ கேள்வி கணக்குக்காக வேண்டிய கியாமத்து நாள் வரைக்கும், கபர்ல அடக்கப்பட்ட பின்னால அது வரைக்கும் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது அந்த உலகத்தில். இப்ப எப்படி இந்த ஆலமு ஷஹாதா, கண்ணால் காணக்கூடிய உலகம் என்பதாக இந்த துனியாவுக்கு பெயர் நாம வச்சிருக்கிறோமோ, அதே போன்று கபர் உலகம், கபருடைய உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் ஆலமுல் பர்ஸஹ், திரை உலகம் அப்படின்னு சொல்லப்படும். மனிதர்களுடைய கண்கள் அல்லது வேறு யாருடைய கண்களை விட்டும் மறைந்து இருக்கக்கூடிய திரை மறைவான உலகம் அது. அதுல யாரு என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இப்படியா இருப்போம்? கபருக்குள்ள ஆலமுல் பர்ஸஹ்னு ஒண்ணு இருக்குது, அதுல இன்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுகின்றது அப்படின்னு நம்மள யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், டீ குடிக்க மாட்டோம், பேச மாட்டோம், தூங்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், பேசாம உட்கார்ந்தே இருப்போம். அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா அங்கதான் பாக்குறோம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள நம்ம உட்கார்ந்து இருக்க பூமிக்கு கீழே என்ன நடக்குது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம்? எதையும் செய்ய மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்திருக்கக்கூடியதை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால், நான் அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு
நீங்கள் தெரிந்திருந்தால் லபகைத்தும் கசீரம் வல லஹைத்தும் கலீலா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்ன, இந்த பூமிக்குள்ள என்ன நடக்குது, வானத்துக்கு மேல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா எனக்கு காட்டி கொடுக்கிறான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும். அது போல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதிகமாக அழுது கொண்டே இருப்பீர்கள், குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய படுக்கைகளிலே உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் இன்பம் பெற மாட்டீர்கள். மனைவிமார்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் இன்பமே வராது, மனசே வராது. பிறகு என்ன பண்ணுவீங்க, காடுகளை தேடி ஓடி சென்று விடுவீர்கள். காடுகளை தேடி ஓடி சென்று விடுவீர்கள். எங்கேயாவது காட்டுல போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுவீங்க. ஏன், கீழே பூமிக்கு கீழே நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படி பயங்கரமானது. அதே மாதிரி நரகம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயங்கரமானது. அதையெல்லாம் நீங்கள் கண்டால் இப்படி அதையெல்லாம் காணாம மறைச்சு வச்சிருக்கிறோம். அது பெரிய பாக்கியம், மறைச்சு வச்சிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மறைவாக வைத்திருப்பதே பெரிய பாக்கியம். காட்டினா என்ன ஆகும், அதை சொல்லலாம். அதனால ஆலமுல் பர்ஸக் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, திரை உலகம். அது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது இந்த துனியாவை சேர்ந்த வாழ்க்கை. அது துனியாவுக்கு தத்திம்மா, அதாவது துனியாவுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு அனுபந்தம் சொல்லுவாங்களே. ஒரு நாவல் எழுதப்படுகின்றது, ஒரு புஸ்தகம் எழுதப்படுகின்றது. அந்த புஸ்தகத்துடைய கதையெல்லாம் முடிச்சிட்டு, நாவலை முடிச்சிட்டு கடைசியில சில குறிப்புகள் ஒரு 2-3 பக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்ற, இண்டக்ஷன் சொல்லுவாங்க, அது அனுபந்தம் சொல்லுவாங்க. இண்டக்ஷன் சொன்னா அது வேற அர்த்தம். இது சம்பந்தமான தொடர்புள்ள இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், இந்த கதையில என்னென்ன பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள்லாம் இருக்கின்றன, இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கின்றன, இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்கள் எழுதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை எழுதுறாங்க பாருங்க 2-3 பக்கத்துல. அதுக்கு பேரு தத்திம்மா அப்படின்னு சொல்றது அரபியில. இந்த கதையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி, அது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி. தமிழ்ல அனுபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சேர்ந்த ஒரு தொடர் பகுதி அது. அப்படின்னு அடுத்த புஸ்தகம் எழுதுவதற்கு இது ஒரு முகத்திமா மாதிரி. சரி, இந்த கதையை எப்படி படிச்சுட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புத்தகம் எழுதப்படும், அந்த புத்தகத்துல மீதி உள்ள கருத்துக்களை நான் எழுதுகின்றேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவார். அது மாதிரி இந்த துனியாவுடைய தத்திம்மா அனுபந்தமாக ஆலமுல் பர்ஸக். பிறகு மறு வாழ்க்கை ஒண்ணு வருது பாருங்க, ஆகிரத்துடைய வாழ்க்கை, எழுப்பப்படக்கூடிய காலம், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய காலம். அந்த காலத்துக்கு முகத்திமா, அது முன்னுரை. ஆலமுல் பர்ஸக் என்று இந்த பூமிக்கு கீழே நாம் வாழக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது. அந்த காலம் இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு முடிவுரையாகவும் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு முன்னுரையாகவும் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால அது ஒரு தனி வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா இங்க சொல்லல. 2 வாழ்க்கையை தான் சொல்லி இருக்கிறான், 2 மௌத்தை தான் சொல்லி இருக்கிறான். 2 மௌத்து, நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு மௌத்து, உலகத்துக்கு வந்த பின்னால ஒரு ஹயாத்து. உலகத்திலிருந்து போறது ஒரு மௌத்து, உலகத்துக்கு பின்னால ஒரு ஹயாத்து. அவ்வளவுதான், 2 தான் சொல்லி இருக்கிறான். ஆலமுல் பர்ஸக்ல கபருடைய உலகத்திலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய முடிவுரை, அடுத்த வாழ்க்கையினுடைய தொடக்க உரை. அதனால அதை சொல்லல என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க இப்படி பல்வேறு விளக்கங்கள். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல மனுஷனே சொல்லுவானா, ரப்பனா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றார், ரப்பனா அமத்த நஸ்னத்தைனி வஹயைத நஸ்னத்தைனி, எங்களுடைய ரப்பே, எங்களை நீ 2 தடவை மௌத்தாக்கினாய், 2 தடவை ஹயாத்தாக்கினாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தடவை மௌத்தாக்குன, 2 தடவை ஹயாத்தை கொடுத்த. அது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான். 2 தடவை மௌத்தாக்குன, 2 தடவை ஹயாத்தாக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதற்கு பின்னால நீங்கள் அவன் பக்கமே மீட்டப்படுவீர்கள். இந்த ஹயாத் இருக்கின்றதே, முதல் மௌத்துக்கு பின்னால், அது நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து பிறகு அல்லாஹ் தஆலா இந்த ஹயாத்தை கொடுத்திருக்கின்றானே, கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹயாத், ஹயாத்துங்கிறது எதற்கு சொல்லப்படுவது? ஹயாத் வாழ்க்கை. வாழ்க்கைனா எதுக்கு சொல்றது? வாழ்க்கைனா எதுக்கு சொல்றது? மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றது, அதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு சொல்லப்படும். பொதுவா மனிதன் சொன்னாதே அதுக்கு தான் சொல்லப்படும். என் பேர் நிஜாமுத்தீன். நிஜாமுத்தீன் யாருக்கு சொல்றது? என்னுடைய இந்த ஃபிகர் உருவத்துக்கு சொல்றதா, உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு சொல்லுவதா, அல்லது 2க்கும் சேர்த்து சொல்றதா? அசல்ல உயிருக்கு தான் நிஜாமுத்தீன் பேர். இப்ப நான் மௌத்தா போறேன்னு வச்சுங்க, இப்ப நிஜாமுத்தீன் மௌத்தா போயிட்டாரு, நிஜாமுத்தீன் அஜித் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க. அட இங்கதான்ப்பா கிடக்குறாரு, பாடி இங்கதானே இருக்கு. இல்ல எல்லாரும் நிஜாம், சரி இன்னொரு தடவை சொன்னா சும்மா ஷார்ட்டா சுருக்கமா சொல்ல போனா நிஜாமுத்தீன் போயிட்டாராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மௌத்தா போயிருக்கு, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றது. நிஜாமுத்தீன் போலங்க, இங்கதாங்க பாடி கிடக்குது, இன்னும் எடுக்கல அப்படின்னு சொன்னா, அட இல்லங்க மௌத்தா போயிட்டாரு அவரு. மௌத்தா எங்க போனாரு, மௌத்து எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, ரூஹ் எங்க போச்சு அதுக்கு பேர் தான் நிஜாமுத்தீன். யாரு? அந்த ரூஹுக்கு பேர் தான் நிஜாமுத்தீன். அந்த நிஜாமுத்தீன்கிற ரூஹுக்கு அடையாளமாக இந்த பாடி இருந்துச்சு, இந்த கூட்டுக்குள்ள அந்த ரூஹ் இருந்துச்சு. பிறகு இந்த ரூஹ் அல்லாஹ் தஆலா கழட்டி எடுத்துட்டு போயிட்டான். அது வேற ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு போய் போடுவான் அல்லாஹ் தஆலா, வேறொரு பாடிக்குள்ள
செலுத்துவான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி ஆலமுல் பர்ஸக்ல இருக்கும் பொழுதும் வேறொரு உடல் தான் இருக்கு, வேறொரு விதமான உடல். அது எப்படின்னு தெரியாது நமக்கு, போனா தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும், அனுபவிச்சா தான் தெரியும். அதே மாதிரி பின்னால சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ, சொர்க்கத்துக்கு தான் போவோம், நரகத்துக்கு வேண்டாம், சொர்க்கத்துக்கு போவோம். அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு ஃபிகர், ஒரு உருவம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உருவம்லாம் அல்ல. இப்ப அணுக்களால் ஆக்கப்பட்ட உருவம் சொல்றோம் பாருங்க, செல்களால் பல்லாயிரக்கணக்கான செல்கள். இந்த செல்லுகள்லாம் அங்க கிடையாது. அங்க தூசிகள் இருக்காது, அங்க காற்று தேவையில்லை, அங்க வெளிச்சம் தேவையில்லை, சூரியன் சந்திரன் தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை. ஆனா எல்லாம் இருக்கும். சூரியன் சந்திரன் இல்லாமலே வெளிச்சம் இருக்கும், தண்ணீரும் இருக்கும். தண்ணீருக்கு பதிலா தண்ணீர் மாதிரி பாலாறு, தேனாறு, மதுவாறு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகின்றது. எல்லாம் முன்னால சொல்லி இருக்கிறோம். எப்படி ஒரு மாறுபட்ட உலகம் அது. அந்த உலகத்திற்கு எந்த பாடி தேவை அந்த பாடி அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்வான். அந்த பாடிக்குள்ள இந்த ரூஹை அல்லாஹ் தஆலா நுழைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாக்களை பற்றி சொல்லுகின்ற, போரிலே இறந்து விட்டவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களுடைய உயிர்கள் ஒரு பசுமையான பறவையுடைய உடலுக்குள்ளே அவர்களுடைய ரூஹ் நுழைவிக்கப்படும். பசுமையான பறவை, ஒரு பறவை, கிளிய போல பச்சை பறவைன்னு வச்சுங்க, பச்சை கிளி, அதனுடைய உடலுக்குள்ளே இவருடைய ரூஹ் செலுத்தப்படும். அது சொர்க்கத்தினுடைய சோலைகளிலே அது விரும்பிய இடமெல்லாம் சுற்றி திரியும் இன்பமாகும். எல்லா நேரங்களிலும் சொர்க்கத்தினுடைய எல்லா சோலைகளிலும் எந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற தடையெல்லாம் கிடையாது. எல்லா இடத்திலும் இன்பமாக சுற்றி திரியும் என்பதாக அந்த பறவையை பற்றிய சுஹதாக்களுடைய ரூஹை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அது எல்லாம் சொர்க்கமெல்லாம் சுத்தி போட்டு அரிசிக்கு கீழே அதற்கு ஒரு கூண்டு இருக்கும். பறவைக்கு, அதாவது கிளிக்கு ஒரு கூண்டு கட்டி கூண்டு வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கிற பாருங்க, அது மாதிரி அரிசிக்கு கீழே ஒரு கூண்டு தொங்கும். அந்த கூண்டுல போய் அடைக்கலம் ஆகும் அப்படின்லாம் வேற சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும், எவ்வளவு இன்பமா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பின்னாலதான் தெரியும். அப்படிப்பட்ட ரூஹை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய உடலுக்குள்ள கொடுத்திருக்கான், வச்சிருக்கான். இந்த ரூஹ் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே காட்டி தரக்கூடிய நிதர்சனமான ஒரு அற்புதமான பொருள். மனிதனுடைய கண்களுக்கு தெரியாது, ரூஹ் எங்க இருக்குன்னு தெரியாது. முன்னால சொல்லியிருக்க, ரூஹ் எங்க இருக்குது, தலையில, கால்லையா, வால்லையா, எங்க இருக்குது மனிதனுக்கு ரூஹ் எங்க இருக்குது, உயிர் எங்க இருக்கு, உயிர் எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்ணுலையா, மூக்குலையா, நாக்குலையா. சில பேர் சொல்லுவாங்க, எந்த இடத்தில் மனிதனை வெட்டினால் அவன் இறந்து விடுவானோ அந்த இடத்துல உயிர் இருக்கு. கழுத்தை வெட்டினா இறந்து போயிடுவான், அப்ப கழுத்துல மட்டும்தான் ரூஹ் இருக்குதா, கையில இல்லையா? எந்த இடத்துல மனிதனை வெட்டினால் இறந்து விடுவானோ அந்த இடத்துல ரூஹ் இருக்குது. இப்ப கையை வெட்டினா மௌத்தா போயிடுவானா? மௌத்தாக மாட்டான். அப்ப கையில ரூஹ் இல்லையா? கையில ரூஹ் இல்லாட்டி எப்படி அசையும்? இப்படி காலை வெட்டினா மௌத்தா போக மாட்டான், இறக்க மாட்டான். காலில் ரூஹ் இல்லையா? காலிலே ரூஹ் இருக்கு. ஆக ரூஹ் எங்கே இருக்கின்றது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு தடவை அமெரிக்க விஞ்ஞானிகள்லாம் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால ஒரு அறிக்கை விட்டாங்க, உடலுக்குள்ளே, மனிதனுடைய உடலுக்குள்ளே உயிர் எங்கே இருக்கின்றது என்று சரியாக கண்டுபிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு இத்தனை $1,00,000 அன்பளிப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்ல முடியாத அவன் சொல்லிவிட்டான், சொல்ல முடியாது. நம்ம சொல்றோம்ல அடிக்கடி, நான் சொல்லுவேன் பல இடங்கள்ல, தராவி 8 ரக்காத்தான் அப்படின்னு நிரூபிச்சா அவங்களுக்கு $10 லட்சம் நான் அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அவன் நிரூபிக்க முடியாது, நான் தரவும் முடியாது, என்னால தரவும் முடியாது, அவன் நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிறாரு. அது போல ரூஹ் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு இத்தனை $1,00,000 நான் அன்பளிப்பாக தர்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், ஒரு விஞ்ஞானி. சொல்ல முடியாது, அதனால தர முடியாது. ரூஹ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ரூஹ் இருக்கா இல்லையா? எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ரூஹ் இருக்குதா இல்லையா? யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? ரூஹ் கண்டிப்பா நிச்சயமா இருக்குது. யாராவது மறுக்க முடியுமா? அட ஏன்னாப்பா ரூஹ் கண்ணால பார்க்கவே முடியல, அதை போய் இருக்குன்னு சொல்றீங்க? அதான் ஒரு நாஸ்திகன், ஒரு ஆசிரியர், அவர் நாஸ்திகர், ரஷ்யாவுடைய ஆதரவாளர். அந்த காலத்துல ரஷ்யாவுடைய ஆதரவாளர், நாஸ்திகர். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் காட்டுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுன்னு வச்சுங்க. அது கண்ணால காணாததெல்லாம் பொய்ப்பா. மாணவர்கள்ட்ட சொல்றார், மாணவர்கள்ட்ட ஆசிரியர் சொன்னார், ஒருவா பாருங்க, இப்ப காத்து அப்படின்னு வச்சுங்க, நம்ம கண்ணால காணல, இருந்தாலும் காத்து வீசக்கூடிய ஒரு நிலை நமக்கு தெரியுது. கரண்ட் அது கண்ணால காண முடியாதது. கரண்ட் என்பது, கரண்ட் எங்க இருக்குன்னு தெரியும், வெளிச்சம் தான் தெரியும், கம்பி தான் தெரியும். கம்பிக்குள்ள எப்படி கரண்ட் ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த கரண்ட் மூலமாக ஒரு பொருள் இயக்கப்படுகின்றது, இந்த ஃபேன் சுத்தப்படுகின்றது, லைட் எரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னா கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், இப்படி தெரிஞ்சுக்கணும். ஆனா கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதனால அந்த அடையாளங்களும் நமக்கு தெரியறது இல்ல. கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த அடையாளமும் நமக்கு வெளிப்படையா தெரியுது. அப்படி அவனுக்கு தெரியல, அது சொல்றான், தெரியறது இல்ல. அதனால கடவுள், அதாவது கண்ணால் காணப்படாத ஒன்றை நாம் நம்ப முடியாது. கடவுள் என்பவர் கண்ணால் காணப்பட முடியாதவர் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த
ஆஸ்திகர்கள் அதனால கடவுளை நம்ம நம்ப முடியாது, கண்ணால் காண முடியாததையெல்லாம் நம்ப முடியாது, அதனால கடவுளையும் நம்ப முடியாது. ஒரு மாணவர் கேட்டானா, சார் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு மூளை இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா, அறிவு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அறிவு. அறிவுங்கிறது எங்க இருக்கு? மூளையில இருக்குது. மூளைங்கிறது இருக்கு தலையில இருக்கு. அப்ப தலையில மூளை இருக்கு, மூளைக்குள்ள அறிவு இருக்குது. மூளைக்குள்ள அறிவுங்கிறது அந்த மூளையா அல்லது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சரக்கா, ஒரு பொருளா அப்படின்னு கேட்டான் மாணவன். அவங்க கொஞ்சம் விவரமான மாணவன். மூளைக்குள்ள உள்ள ஒரு பொருளுக்கு தான். மூளைக்குள்ள உள்ள ஒரு பொருள் அறிவு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அது எங்க இருக்குது? கண்ணால காண முடியுமா? காண முடியாது. அப்போ உங்க மூளைக்குள்ள, சார் உங்க மூளைக்குள்ள அறிவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அறிவு எங்க இருக்குது? கண்ணால காட்ட முடியும்? காட்ட முடியாது. அப்ப கண்ணால காட்ட முடியாத ஒன்று உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நான். உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றேன், காட்டுங்க பார்க்கலாம் கண்ணால அப்படின்னு நான். அவரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு கதையை. அது மாதிரி ரூஹ் என்பது காட்ட முடியாத ஒன்று. எப்படி இருக்குது? அது கருப்பா, சிவப்பா, நீளமா, குட்டையா, அது எப்படி அகலமா இருக்கா, குண்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால இந்த ரூஹுங்கிறது 10 வகையான விஷயங்களிலே அல்லாஹுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. பாருங்க, ரூஹுங்கிறது எத்தனை இருக்கு? உடலுக்குள்ள எத்தனை ரூஹ் இருக்குங்க? ஒரு உடல்ல ஒரு ரூஹு தான் இருக்கு, ஒரு உயிர் தான் இருக்குது உடலுக்குள்ள. இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம், அல்லாஹ்வை தவிர மீதி உள்ள எல்லா சர்க்கிள், எல்லா வட்டமும் சேர்ந்து, எல்லா பொருளும் சேர்ந்து ஆலம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஆலம் என்பது இந்த உடலை போன்று, அல்லாஹ் என்பவன் உயிரை போன்று, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை போன்று, அல்லாஹ் என்பவன் உயிரை போன்று. இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இயங்குவதற்கு, இந்த உடல் என்பது இயங்குவதற்கு, அதாவது என்னுடைய நாக்கு பேசுவதற்கு, கண்கள் பார்ப்பதற்கு, காது கேட்பதற்கு, கை அசைவதற்கு, கால்கள் நடப்பதற்கு, இன்னும் பிற உறுப்புகள் எல்லாம் அசைவதற்கு, இயக்கம் பெறுவதற்கு ரூஹ் கட்டாயம். ரூஹ் வெளியே போச்சுன்னா ஒன்னும் பார்க்காது. கண்ணு இருக்கும், பார்க்க முடியாது. காது இருக்கும், கேட்க முடியாது. கை இருக்கும், அசைக்க முடியாது. நாக்கு இருக்கும், பேச முடியாது. மூளை இருக்கும், சிந்திக்க முடியாது. இதயம் இருக்கும், துடிக்காது. கால் வேலை செய்யாது. ரூஹ் இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது, எல்லாமே செய்யுது. அதே போல அல்லாஹ் என்ற ரூஹ் இருப்பதின் காரணமாக தான் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சூரியன் பிரகாசிக்கின்றது, சந்திரன் ஒளி தருகின்றது, நட்சத்திரங்கள் மின்னுகின்றன, வானங்கள் இயங்குகின்றன, இந்த கோலங்கள் ரவுண்ட் அடிக்கின்றன, சுத்துகின்றன. இதுவெல்லாம் மழை பெய்கின்றது, பூமி விளைகின்றது, மரங்கள் செழிக்கின்றன, மரங்கள் பயிர் பச்சைகள் விளைகின்றன, காய்கறிகள் எல்லாம் விளைகின்றன, பழங்கள் கனிகின்றன. எல்லா இயக்கமும் அல்லாஹ் என்ற ரூஹ் இருப்பதின் காரணமாக. ஆலம் என்பது பாடி, அல்லாஹ் என்பவன் உயிர். இந்த ஆலத்தை சேர்ந்தவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹ் வேற, ஆலம் வேறு. அதே மாதிரி பாடி வேறு, இந்த உடல் வேறு, உயிர் வேறு. உயிரும் உடலும் ஒன்றல்ல, உயிர் வேறு, உடல் வேறு. இதே போல சரி, உடலுக்குள்ள எத்தனை உயிர் இருக்குது? ஒரு உயிர் இருக்கு. அதே போல ஆலத்துக்குள்ள எத்தனை உயிர் அல்லாஹ் இருக்கிறான்? ஒரே அல்லாஹ். ஒரே அல்லாஹ்வை காட்டி தருவதற்கு தான் ஒரே உயிரை மனிதனுடைய உடலுக்குள்ள வச்சிருக்கான். இறந்து போனா அடுத்த உயிரை கொண்டு இவன் பிழைக்க முடியாது. ஒரு உயிர் தான், முடிஞ்சு போச்சு கதை. சரி, அடுத்ததாக இந்த உயிர் மனிதனுடைய ஐம்புலன்களால், கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, கையால் தொட்டு, மூக்கால் நுகர்ந்து அல்லது நாவால் சுவைத்து, இந்த ஐம்புலன்களால் அறியக்கூடிய, 5 சுவைகளால் உணரக்கூடிய பொருளாக இருக்கின்றதா? எதனாலும் உணர முடியாது. பார்த்து கேட்டு எதனாலும் தெரிய முடியாது உயிர். அதே போன்று அல்லாஹ் தஆலாவும் எதனாலும் உணரும். கண்ணால பார்த்து தெரிய முடியாது, காதால கேட்டு தெரிய முடியாது, நாக்கால சுவைச்சு தெரிய முடியாது, கையால பொட்டு விட்டு பார்க்க முடியாது. எந்த வகையிலும் அல்லாஹ்வை உணரவே முடியாது. ரூஹுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு ஒற்றுமை. சரி, இந்த ரூஹ் இருக்கின்றதே, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரூஹ் கருப்பா, சிகப்பா, நெட்டையா, குட்டையா, பெருசா, சின்னதா, எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னு தெரியாது. ரூஹ் இருக்குது, அது நிச்சயம், அது யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஆலம் என்ற பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கான். கருப்பா, சிவப்பா, நெட்டையா, குட்டையா, அகலமா, குள்ளமா அப்படிங்கறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டவர் இல்லை, விண்டவர் கண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தவங்க சொல்ல முடியாது, சொன்னவங்க பார்க்க முடியாது. பார்த்தது இல்லை அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக வருது. ஆனா எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறது ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. சில நேரங்கள்ல கனவுல அல்லாஹ்வை பார்த்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை நான் அழகான வடிவத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அழகான வடிவத்தில் பார்த்தேன். எவ்வளவு அழகுங்க அப்படின்னு யாரும் கேட்கவும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. சரி, அத பார்த்தவங்க சொல்லணும். இப்ப கருப்பா, சிவப்பா அப்படிங்கறத அல்லாஹ்வை சொல்ல முடியாது. அதே போன்று ரூஹ் என்பது என்ன தன்மை உடையது? அது என்னென்ன சிபத்துகள் அதிலே பொதிந்திருக்கின்றன? மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் என்னென்ன தன்மைகள் உடையதாக இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ் என்னென்ன தன்மைகள் உடையவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மனிதன் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. ரூஹ் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி அதையும் அல்லாஹ்வையும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு 7, 8, 10 விஷயங்களிலே
மனிதனுடைய ரூஹ் அல்லாஹ்வை காட்டி தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா வநஃபக்து மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை ஊதினேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்னுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையாகிய ஒரு ரூஹை அல்லாஹ் தஆலா ஊதி. என்னைக்கு அல்லாஹ் தஆலா உடலுக்குள்ள ரூஹை செலுத்தினானோ அன்றிலிருந்து அதற்கு பிறகு எப்பொழுதுமே அந்த ரூஹுக்கு அழிவு கிடையாது. பாடியெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த உடல் அழிஞ்சு போயிடும். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்கள் 5 பொருள்களால் படைக்கப்பட்டவை இந்த உடல். உயிர் இந்த உடலை விட்டு போன பின்னால, கபருக்குள்ள அடக்கப்பட்ட பின்னால், மண்ணுக்குள் அடக்கப்பட்ட பின்னால், இந்த உடலில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து அது அதனுடைய அசலோடு போய் சேர்ந்து விடும். தண்ணீர் தண்ணீரோடு, நெருப்பு நெருப்போடு, காற்று காற்றோடு, ஆகாயம் ஆகாயத்தோடு போய் எல்லாம் சேர்ந்து கலந்து போயிடும். ரூஹ் வேற ஒரு இடத்துல தங்கி இருக்கும். எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தங்கி இருக்குமாறு ஏற்பாடு செய்திருக்குன்னு அங்க இருக்கும். அது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. அது எப்படி இருக்கும், இடம் எப்படி இருக்கும், தப்பி போய் ஓடி போயிடுமா 43 பேர் ஓடின மாதிரி அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் ஓட முடியாது. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருப்பானோ அப்படி வச்சிருப்போம். ஒரு காலம் வரும், நேரம் வரும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை ஊது அப்படிமா ஊதுவாங்க. எல்லா உயிரும் வந்து அதனுடைய உடலோடு ஒட்டிக்கொள்ளும், அந்த உடலோடு சேர்ந்து கொள்ளும். அதுக்கு பின்னால் உள்ள நிலைகள் வேறு. கைரிப்பா மனிதனுக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றதே, அது அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்டு முதல்ல மௌத்துடைய நிலை, அப்புறம் ஹயாத்துடைய நிலை, அப்புறம் மௌத்துடைய நிலை, அப்புறம் ஹயாத்துடைய நிலை. இவ்வளவு அற்புதமான காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி கொண்டிருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வை நீங்க எப்படி மறுக்கின்றீர்கள்? கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், அந்த அல்லாஹ்வை நீங்க எப்படி மறுக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இப்போ நம்முடைய ரூஹ் இருக்கின்றதே, அது ஒரு காலத்திலே ஒரு இடத்துல இருந்தது. அது அசல் ஊர், அதுக்கு அந்த ரூஹுக்கு அசல் ஊர் அதுதான். இந்த துனியா இருக்குதே, இது இரவல் ஊர். அதான் சொல்றாங்க, அது வந்து மெய்யூர். அது மெய்யூரில் இருந்து பையூருக்கு வந்தான் இந்த மனுஷன். பையூர்னா தாயினுடைய வயிறு, அது ஒரு பை மாதிரி. பையூருக்கு வந்தான், மெய்யூரில் இருந்து பையூருக்கு வந்தான். பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்தான். இது பொய்யான ஊர், இது உலகம். பொய்யூரில் இருந்து திரும்பவும் மெய்யூருக்கு அவன் செல்வான். திரும்ப ஒரு தடவை மெய்யான ஊர், உண்மையான ஊருக்கு செல்வான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அரபில ஒரு பழமொழி, குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸலிஹி, ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலோடு போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது. இயற்கையாகவே பொருள், எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலோடு போய் சேர்ந்து விடும். இப்ப மனிதனுடைய உடல், உயிர் 2 இருக்குது. உடலுக்கு அசல் என்னன்னு கேட்டா மண், தண்ணீர், நெருப்பு, காற்று என்பது உடலுக்கு அசல். அது அதோடு போய் சேர்ந்து அந்த மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே உயிர் இருக்குது. அதுக்கு அசல் எங்க இருக்குது? அது ஆலமுல் அர்வாஹில் இருக்கக்கூடிய அங்க போய் சேர்ந்துடும். இவ்வளவுலாம் அற்புதமா உங்களை படைச்சு எவ்வளவு அழகா உங்களை உலா விட்டுருக்கணும் அல்லாஹ் தஆலா, அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். எப்படிப்பா மறுக்கிறீங்க நீங்க? கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி மறுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியாமத்துகளை, மனிதனுடைய படைப்பை பற்றி சுட்டிக்காட்டி வினா விடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்ற, எப்படி மறுக்கின்றீர்கள்? நீங்க மறுக்கிறது மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்கிற சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது எந்த மனிதரும் அல்லாஹ்வை மறுக்க முடியாது. முன்னால காபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அவர்களுக்குரிய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு, காபிர்கள் யார் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா வழி கெடுப்பான் என்பதாக சொல்லிவிட்டு, நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க எப்படி நிராகரிக்கிறீங்க, பெரிய ஆச்சரியமா இருக்குது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். ஆகவே இந்த ஆயத்தின் மூலமாக மூமினான மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும், நல்ல விளக்கம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வை பற்றி எப்படி தெரிய வேண்டுமோ அப்படி தெரிந்து, எந்த அளவுக்கு தெரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு தெரிந்து அவனை வணங்கி வாழ்த்தக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பாக்கியங்களை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.